ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முஸ்லீம் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி பண்ண போகிறோம். 1 கேஜி பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 200 கிராம் எண்ணெய் போதும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் தேவைன்னா ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அந்த நெய்யில் வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. கிலோவுக்கு வந்து 5 போட்டால் கரெக்டாக இருக்கும். அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ மட்டும் 3 சேர்த்தா போதும். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் வந்து 1 கிலோவுக்கு வந்து 8 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும். அது நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு மூடி வச்சு வேக வச்சு வதக்கிடலாம். அப்புறம் மிளகா போடணும். மிளகா வந்து 6 இல்லைன்னா 7 போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போ வந்து மசாலா பண்ணலாம். அதுக்கு 1 கேஜிக்கு வந்து ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் 10 போட்டுக்கோங்க. அன்னாச்சி பூ மட்டும் 5 போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இது கூட கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ஸ்பைசஸாக வேணால் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கிடலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கிடலாம். அது தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். மிளகா பொடியும் நம்ம அரைச்ச மசாலா மட்டுமே போதும். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கிடலாம். பெரிய சைஸ் தக்காளினா 1 போதும். சிறுசுனா 2 போட்டுக்கிடலாம். 1 கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா தயிர் சேர்க்கணும். 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கிடலாம். 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சுட வச்சு ஊற்றிக்கோங்க. அரிசி போட்டுக்கிடலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ். அரிசி வந்து நல்ல ரைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 1 லெமன் புழிஞ்சுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி வற்றினதும் நெய் சேர்த்து தம்மு போட்டுடலாம். தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணி தம் போடுங்க. 20 மினிட்ஸ் வச்சா இப்படி ரெடி ஆயிரும். 20 நிமிஷம் கழித்து தம் உடைச்சு பாருங்கள். சுவையான பிரியாணி ரெடி.